ஜென்ரலாக ஹெல்த் நல்லா இருக்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆயில். காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஊர் சமையலுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேன்சியாக நிறைய யூனோ ஆலிவ் ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில், ஐ டெல் யூ. அண்ட் அவகேடோ ஆயில், கார்ன் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இல்லைன்னா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய். ஆலிவ் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் gives you about 45% monounsaturated fat, 45 to 47%. இதே ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் 70%. ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி, சமையலுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லது. ஸோ அதுவும் அது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் எவ்ரி ஆயில் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன். ஃபேட்டி ஆசிட் காம்போசிஷன்னு சொல்லுவோம். அது பாலிஅன்சாச்சுரேட்டட், மோனோஅன்சாச்சுரேட்டட், சேச்சுரேட்டட், அப்படி வேரியேஷன் இருக்குது பர்சன்டேஜில். அதை வச்சு தான் அதை வந்து வி டிசைட் வெதர் இட் இஸ் குட் ஃபார் அஸ் ஆர் பேட் ஃபார் அஸ்ன்னு. ஒரு ஃபியூ டெக்கேட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஹேட் அ பூம். இப்போ அப்படி இல்லை. யூனோ வி ஸ்பீக் அ லாட் அபவுட் மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அது வந்து இட் இஸ் ஹார்ட் ஹெல்த்தி. அதுக்காக தான் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறது. இதே ஈஸ்டர்ன் ஜோன் போனீங்கன்னா இந்தியாவில் தே யூஸ் மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் ஹேஸ் லாட் ஆஃப் மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ இட் இஸ் குட். ஸோ குட்டுன்னு சொல்லிட்டோம், ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க? யுவர் குட் அண்ட் பேட் கம்ஸ் ஃப்ரம் த அமௌண்ட் தட் யூ யூஸ். அளவாக யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். கடலெண்ணெயோ மஸ்டர்ட் ஆயிலோ நீங்கள் ஊற்றி தான் சமைப்பீங்க, வறுத்து தான் சாப்பிடுவீங்கன்னா இட்ஸ் கோன் பி பேட்.